பல தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி நடை போட்டு பல சாதனைகளை புரிந்து வெற்றி கொடியை நாட்டியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். திரையுலகில் நுழையும் போதே பல எதிர்ப்புகள், தடைகள், கேலிகள், கிண்டல்கள், அவமானங்கள் என எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்தார். நாடக உலகிலேயே பெரும் புகழ் பெற்றுவிட்டார். திரையுலகில் வந்துவிட்டால் தங்களுக்கு வாய்ப்பே இல்லாது போய்விடும் என பலர் சதிகள், சூழ்ச்சிகள் செய்து திரை உலகிற்குள் நுழைய விடாது தடுத்திட முனைந்தனர். திறமை இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பது நிஜம். அவரது நடிப்பு திறனை நன்கு அறிந்தவர் நடிகர் திலகத்தை நடிக்க வைத்தே தீருவேன் என உறுதியாக இருந்ததால் எவராலும் ஒன்றுமே செய்திட முடியவில்லை. சிறு வயதில் வசதி இருந்தும் நடிப்பின் மேலிருந்த பற்றினால் ஒழுங்காக உணவு உடையின்றி மிக கஷ்டப்பட்டார். வீட்டை விட்டு வெளியே வந்து இப்படியாக அலைந்தார். தான் பட்ட கஷ்டத்தை உணர்ந்தவர் வீட்டில் இன்று வரை பலர் வந்து சாப்பிட்டு செல்லும் அளவிற்கு குடும்பத்தினர் அனைவருக்கும் நற்பழக்கத்தினை ஏற்படுத்தி உள்ளார். விருந்தோம்பலிற்கு எடுத்துக்காட்டாக அன்னை இல்லம் திகழ்ந்தது. இந்த திரைப்பட கலைஞர்களும் சரி, முதலில் கூறுவதே நடிகர் திலகத்தின் விருந்தோம்பல் பற்றித்தான். அவ்வளவு சிறப்பாக வருபவர்களை உபசரித்து சாப்பிட வைத்து மகிழ்ந்திடுவார். திரையுலகில் தொடர்ந்து வெற்றி பெறுவது என்பது மிகச் சிரமமான விடயம். அதுவும் இலகுவில் பெற்றிட முடியாது. பல துரோகங்களிற்கு மத்தியில் எதிர்த்து சாதிப்பது மிக மிக கஷ்டம். ஆனால் பல துரோகங்களையும் சமாளித்து வெற்றியை மட்டுமே தொடர்ந்து பெற்று சாதித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். நடிகர் திலகத்தை வைத்து தொடர்ந்து தயாரித்து இயக்கிய தயாரிப்பாளர்களையோ இயக்குநர்களையோ தடுத்துவிட்டால் நடிகர் திலகம் காணாமல் போய்விடுவார் என நினைத்து பலரை தடுத்து பார்த்தார்கள் ஒரு சிலர். 1000 தயாரிப்பாளர்கள் நடிகர் திலகத்தை வைத்து திரைப்படம் தயாரிக்க காத்திருக்கையில் எந்த முட்டாளாவது ஒரு சிலரை தடுத்துவிட்டு சிவாஜி கதை முடிந்தது என்று இருப்பானா? கூட இருந்துவிட்டு சிலர் துரோகங்கள் செய்த போதும் அவர்களை மன்னித்து மறந்து அவர்களிற்கே பல வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். தொடர்ந்து நடிகர் திலகத்தை வைத்து திரைப்படம் எடுத்து பலர் கோடீஸ்வரனாக வாழ்ந்தார்கள். இதில் ஒரு சிலர் பேராசையில் நடிகர் திலகத்தை ஒதுக்கி வேறு நடிகரை வைத்து படம் எடுத்து நஷ்டம் மட்டுமன்றி ஆளே காணாமல் போனவர்கள் மிக அதிகம். நன்றி, வணக்கம்.